வீட்டு வேலைக்கு வந்த சிறுமியை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் தீவிரமடைகிறது காவல்துறை விசாரணை. பல்லாவரம் திமுக எம்எல்ஏவினுடைய மருமகள் குடும்பத்தாரிடம் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் விவரிக்க கேட்போம். சசிதரன் வணக்கம். ஏற்கனவே பல்லாவரம் திமுக எம்எல்ஏவினுடைய மகன் மற்றும் மருமகளை பிடிப்பதற்காக தனிப்படை ஒரு பக்கம் முயற்சிகள் மேற்கொண்டு அந்த பணிகளானது துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் மருமகள் வீட்டாரிடம் விசாரணை என்பது வேகம் எடுத்து வருகிறது. இந்த விசாரணையில முக்கிய தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரம் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? விவரம் என்ன? திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் அவரது மருமகன் மெர்லினா ஆகியோர் தனது வீட்டில் வேலை செய்து வந்த சிறுமியை அடுத்து கொடுமைப்படுத்தியதாக திருவான்மியூர் போலீசார் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அவங்க இருவரும் தலைமறைவாக இருந்து வருகிறார்கள். இதனால் அவர்களின் மெர்லினா, அதாவது கருணாநிதியின் மருமகளாக இருக்கக்கூடிய மெர்லாவின் தாய் மற்றும் அவரது தந்தையிடம் போலீசார் தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். நேற்று ஒரு 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் பெங்களூரில் இருக்கக்கூடிய தனது உறவினர் வீட்டில் தஞ்சம் அடைந்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஒரு தனிப்படை போலீசார் பெங்களூர் விரைந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அங்கு செல்வதற்குள் அவர்களுக்கு இது போலீஸ் வரக்கூடிய செய்தி அறிந்து உடனடியாக அங்கிருந்து தப்பித்து விட்டதாகவும் அங்க உறவினர்கள் வீட்டில் இந்த இடத்திலும் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வரவில்லை என்கிற ஒரு தகவலையும் பதிவு செய்ததாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அங்கிருந்து அவர்கள் எங்கு சென்றார்கள் என்பது குறித்தும் தனது பெற்றோர்களுக்கு தொடர்பு கொண்டுள்ளாரா என்பது குறித்து தாய் தந்தையிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களின் செல்போன் எண்களை வைத்து அவர்கள் எங்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்து தாய் தந்தையரிடம் செல்போன் மூலம் ஏதாவது தகவல்கள் பரிமாறப்படுகிறதா அல்லது தாய் தந்தையர் அவரது மகளுக்கு ஏதாவது பேசுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்தான விசாரணையை தான் தற்போது அவர் பெற்றோர்களிடம் போலீசாரானது நடத்தி வருகின்றார்கள். அவர்கள் சிறுமியை தாக்கிய சம்பவம் குறித்து உங்களுக்கு ஏதாவது முதலில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அது தொடர்பாக மகள் உங்களிடம் ஏதாவது தகவல் தெரிவித்தாரா என்பது குறித்தான கேள்விகள் எல்லாம் அவர்கள் பெற்றோரிடம் முன்வைக்கப்பட்டதாகவும் அதற்கு உரிய பதில் அவங்க பெற்றோர்கள் தரப்பிலிருந்து பெறப்பட்டு அதையும் போலீசார் பதிவு செய்து வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தற்போது வரை தலைமறைவாக உள்ள ஆண்டோ மற்றும் அவரது மனைவி எங்கு உள்ளார்கள் என்பது குறித்து போலீசாருக்கு முழுமையான தகவல் கிடைப்பதால் செல்போன் சிக்னலை பதிவு வைத்து போலீசார் பல்வேறு இடங்களில் தீவிரமாக தேடி வருகிறார்கள். ஒரு புறம் பெங்களூருவில் தனிப்படை இருக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு தனிப்படை போலீசார் விரைந்திருக்கிறார்கள். அங்கேயும் தேடுதல் பணியானது நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சசி.